அனைவருக்கும் வணக்கம். சிம்ம ராசிக்காரர்களுக்கு தை பிறந்தால் வழி பிறக்கும் என்று சொல்லக்கூடிய வகையில் தை மாதத்தில் எப்பேற்பட்ட அதிரடியான மாற்றங்கள் ஏற்பட போகிறது என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த தை மாதத்தில் மிக வலுவாக பல கிரகநிலைகளில் அதிரடியான மாற்றங்கள் ஏற்படுகிறது. குறிப்பாக சனி, ராகு, கேதுவை தவிர மற்ற கிரகநிலைகள் அனைத்திலும் அதிரடியான மாற்றத்தை சந்திக்கக்கூடிய முதன்மையான யுகம் இந்த தை மாதத்தில் உண்டு. குறிப்பாக ராசியின் அதிபதியாக திகழக்கூடிய சூரியன் மிகவும் வலுவாக இந்த மாதத்தின் துவக்கத்தில் 1ஆம் தேதி முதல் பூர்வ புண்ணியஸ்தானமாகிய 5ஆம் இடத்தில் இருந்து யோகஸ்தானமாகிய 6ஆம் இடத்தில் வலம் வர போகிறார். ராசியின் அதிபதியான சூரியன் யோகஸ்தானத்தில் அமர்வது அமோகமான அதிர்ஷ்ட யோகங்களை நிறைவாகவும் வலுவாகவும் அள்ளி கொடுப்பதற்கான முதன்மையான யோகத்தை சிம்ம ராசிக்காரர்களுக்கு உருவாக்கி கொடுக்கிறது. அதோடு மட்டுமல்லாது தை 5ஆம் தேதி முதல் செவ்வாய் விரயத்திலிருந்து லாபஸ்தானத்திற்குள் நுழைகிறார். இதுவும் எதிர்பாராத முன்னேற்றத்திற்கு உறுதியாக சிம்மராசிக்காரர்களுக்கு அடித்தளமிடுகிறது. அதோடு மட்டுமல்லாது 6ஆம் தேதி முதல் வித்யா கரகரான புதன் ராசியின் அதிபதியான சூரியனுடன் இணைந்து யோகஸ்தானத்தை வலு சேர்க்கிறார். தை 15ஆம் தேதிக்கு பிறகு சுக்கிரன் உச்சம் பெறுகிறாருங்க. சுக்கிரன் மிக வலுவாக சப்தமத்தில் இந்த மாதத்தின் முற்பகுதியிலும் பிற்பகுதியில் அஷ்டமத்திற்குள் சென்றாலும் அங்கு உச்சம் பெற்று சஞ்சரிக்க போகிறார். சுக்கிரன் ராகுவுடன் அஷ்டமஸ்தானத்தில் இணைவதால் அஷ்டம தோஷங்கள் சற்று கட்டுக்குள் வருவதற்கான யோகம் நிறைவாக சிம்மராசிக்காரர்களுக்கு உறுதியாக கிடைக்கும். அதோடு மட்டுமல்லாது முழு சுபகிரகமான குரு கர்மஸ்தானத்தில் தை 22ஆம் தேதி முதல் வக்ர நிவர்த்தி பெற்று வலம் வர போகிறார். வித்யா காரகரான புதன் இந்த மாதத்தின் இறுதியில் தை 24ஆம் தேதிக்கு பிறகு மிகவும் வலுவாக இந்த வேளையில் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யும் 7ஆம் இடமாகிய சப்தமஸ்தானத்திற்குள் நுழைய போகிறார். இப்படி பல அதிரடியான மாற்றங்களை இந்த மாதத்தில் கிரகநிலைகள் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வேளையில் இந்த மாதத்தில் ஒவ்வொரு கிரகநிலைகளிலும் ஏற்படக்கூடிய மாறுதல் என்ன என்பதை பார்க்கும்போது சந்திரன் 12 இடங்களிலும் மாறி மாறி வலம் வருகிறார். துரிதமாக பல்வேறு வகையான மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுப்பதோடு மட்டுமல்லாது அனைத்து கிரகநிலைகளிலும் இணைவதால் பல அதிரடியான மாற்றத்திற்கு உறுதியாக சிம்மராசிக்காரர்களுக்கு வித்திடுகிறாருங்க. சந்திரன் முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு பகவான் கர்மத்தில் வக்ர நிவர்த்தி பெறுகிறார். குரு வக்ர நிவர்த்தி பெறுவது முதன்மையான யோகத்தை உறுதியாக சிம்மராசிக்காரர்களுக்கு அள்ளி கொடுக்கிறது. 7இல் ஆட்சி பலம் பெற்று சனி அமர்ந்திருக்கிறார். அஷ்டமத்தில் ராகுவும் தனஸ்தானத்தில் கேதுவும் இட்டிருக்கின்றன. நிழல் கிரகங்கள் பெரிய அளவுல இந்த மாதத்தில் மாற்றத்தை கொடுக்கவில்லை என்றாலும் சிரமத்தை தவிர்ப்பதற்கான வாய்ப்பை உறுதியாக அள்ளி கொடுக்கிறது. விரயத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் லாபஸ்தானத்திற்குள் நுழைவதால் புதிய அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய முயற்சியில் திடீர் திருப்பங்களை சந்திப்பதற்கான வாய்ப்பு உறுதியாக உங்களை தேடி வரப்போகிறது. ராசியின் அதிபதியான சூரியன் யோகஸ்தானமாகிய 6ஆம் இடத்திற்குள் நுழைந்திருப்பதால் எதிர்பார்ப்பதை காட்டிலும் அதிரடியான முன்னேற்ற வாய்ப்புகள் உறுதியாகவும் மிக சிறப்பாகவும் உங்களை தேடி வரும். சப்தமஸ்தானத்திலும் அஷ்டமஸ்தானத்திலும் சுக்கிரன் வலம் வரப்போகிறார். சப்தமத்தில் சனியுடன் இணைந்தும் அஷ்டமத்தில் ராகுவுடன் இணைந்தும் உச்சம் பெற்று சஞ்சரிக்க போகிறார். எனவே சுக்கிரனின் அமைப்பு இந்த மாதத்தில் எதிர்பாராத சில அலைச்சல்களை ஏற்படுத்தி கொடுத்தாலும் அதே வேளையில் எதிர்பாராத நன்மைகளையும் நிறைவாக அள்ளி கொடுக்க போகிறது. அதோடு மட்டுமல்லாது வித்யா காரகரான புதன் 5, 6, 7 ஆகிய இடங்களில் மிகவும் சிறப்பான அதிரடியான மாற்றங்களை உறுதியாக அள்ளி கொடுக்க போகிறார். எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இப்படி நவகிரக நிலைகளிலும் இந்த மாதத்தில் சிம்மராசிக்காரர்களுக்கு மாற்றம் ஏற்பட குடும்பம் சார்ந்த பணிகளில் பல முன்னேற்ற வாய்ப்புகளை நிறைவாக கிரகநிலைகள் அள்ளி கொடுக்க போகின்றன. தை மாதத்தில் அறுவடை முடிந்ததற்கு பிறகு வயல்களின் மத்தியில் நாம் ஊடுருவி செல்வதற்கு பயணிப்பதற்கு எப்படி வழி பிறக்கிறதோ அதே போன்றுதான் நம்மளுடைய வாழ்வில் இருந்து வந்த பெரிய அளவிலான சிரமங்கள், சிக்கல்கள் போன்றவை விலகி மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் சந்திக்கக்கூடிய வகையில் மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகள் உறுதியாக தை மாதத்தில் சிம்மராசிக்காரர்களை தேடி வரும் என்பதுதான் யதார்த்தமான உண்மை. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். குடும்பம் சார்ந்த பணிகளை பொறுத்தவரைக்கும் ராசியின் அதிபதியான சூரியன், குரு உள்ளிட்ட பெருவாரியான கிரகநிலைகள் இந்த தருணத்தில் மிகவும் சாதகமாக வலம் வரக்கூடிய இந்த தருணம் என்பது எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக சிறப்பான நல்ல மாற்றத்திற்கு அடித்தளமிடக்கூடிய வாய்ப்பை உறுதியாக ஏற்படுத்தி கொடுக்க போகின்றன. ஆனால் சுக்கிரன் உச்சம் பெற்றாலும் கூட அஷ்டமத்தில் ராகுவுடன் இணைந்திருப்பதால் உடல்நலம் சார்ந்த விஷயங்களில் சற்று கூடுதல் கவனம் செலுத்துவது மிகவும் சிறப்பான ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. பொங்கல் பண்டிகை, தைப்பூசம் உள்ளிட்ட பல விசேஷ தருணங்கள் வருவதால் உணவு பழக்க வழக்கங்களில் அதிக கட்டுப்பாடு மற்ற ராசிக்காரர்களை விட சிம்ம ராசிக்காரர்களுக்கு சற்று கூடுதலாகவே
தேவை என்பதுதான் யதார்த்தமான உண்மையாக பார்க்கப்படுகிறது. உணர்ச்சி வசப்பட வேண்டாங்க. உணர்வுகளுக்கு இடம் கொடுக்க வேண்டாம். உணர்வுகளுக்கு இடம் கொடுக்காமல் செயல்பட்டாலே மன நிம்மதி அதிகரிப்பதற்கான முதன்மையான யோகம் உறுதியாக சிம்மராசிக்காரர்களுக்கு கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை. குடும்பத்தில் நிலவி வந்த மிகப்பெரிய அளவிலான பிரச்சனைகள் கூட இந்த தருணத்தில் சுமூகமாக தீர்வு காணப்படுவதற்கான யோகம் நிறைவாக கிடைக்கப் போகிறது. உத்தியோகம் சார்ந்த பணிகளில் பெரும்வாரியாக சந்தித்து வந்த பிரச்சனைகள், சிரமங்கள், அடிக்கடி ஏற்பட்டு வந்த உடல் சார்ந்த பிரச்சனைகள் போன்றவை விலகி உற்சாகமும் உத்வேகமும் அதிகரிக்கக்கூடிய வகையில் உத்தியோகம் சார்ந்த பணிகளில் நல்ல மாறுதல் மிக சிறப்பாக அமையும். புதிய முயற்சிக்காக காத்திருக்கும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு புதிய முயற்சி மிக சிறப்பாக நல்ல முன்னேற்றத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய வகையில் அமைய போகிறது. ஏமாற்றத்தை வரிசையாக சந்தித்து வந்த சூழலில் தற்போது மிக சிறப்பான மாறுதலை உறுதியாக சந்திக்க முடியும். மறைமுக பேச்சுகள் விலகுங்க. நிம்மதி பெறக்கூடிய வகையில் உத்தியோகம் சார்ந்த பணிகள் திருப்திகரமாக அமைவதற்கான யோகம் உண்டு. தொழில்துறை, வியாபாரத்துறை சார்ந்த பணிகளில் எதிர்பார்ப்பதை காட்டிலும் அதிரடியான முன்னேற்ற வாய்ப்புகளை இந்த தருணத்தில் உறுதியாக சந்திப்பதற்கான நல்ல வாய்ப்பும் யோகமும் நிறைவாக உண்டு. சந்தை நிலவரத்தில் அடிக்கடி மாற்றம் ஏற்பட்டாலும் கூட சிம்ம ராசிக்காரர்களுடைய செயல்பாடுகளும் திட்டமிடுதலும் மிக சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகளை சிம்ம ராசிக்காரர்களுக்கு தொழில்துறையில், வியாபாரத்துறையில் வளர்ச்சியை நோக்கி பயணிக்கக்கூடிய வாய்ப்புகளை வலுவாக ஏற்படுத்தி கொடுக்கின்றன. விஸ்தரிப்பு திட்டங்கள் உள்ளிட்ட பல திட்டங்களை இந்த தருணத்தில் தை மாதத்தில் துணிந்து மேற்கொள்ளலாம். அவற்றில் ஏற்படக்கூடிய சிரமங்கள் விலகும். நிதி சார்ந்த நெருக்கடிகள் விலகுவதற்கான யோகமும் உறுதியாக உங்களை தேடி வரும். தை பிறந்தால் வழிபிறக்கும் என்று சொல்லக்கூடிய வகையில் மற்ற துறைகளை காட்டிலும் கலைத்துறை சார்ந்த பணிகளில் சற்று கடினமாக உழைக்க வேண்டிய தருணமாக அமைந்தாலும் மிக சிறப்பான வருமானத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையில் பல வழிகள் உங்களுக்கு இந்த தருணத்தில் உறுதியாக கிடைக்குங்க. ஏனென்றால் புதிய வாய்ப்புகள் கிடைப்பதோடு மட்டுமல்லாது வாய்ப்புகள் கிடைக்காத சிம்மராசிக்காரர்களும் வாய்ப்புகளை உருவாக்கி கொள்ளக்கூடிய வகையில் பல்வேறு வகையான தளங்களை பயன்படுத்தி கொள்வதற்கான யோகமும் நிறைவாக இந்த தை மாதத்தில் உண்டு. எனவே கலைத்துறையில் நல்ல வளர்ச்சி உறுதியாக கிடைக்கும். அரசியல் சார்ந்த பணிகளில் பெருவாரியான கிரகநிலைகள் சாதகமாக வளம் வந்தாலும் அஷ்டமத்தில் ராகுவும் சுக்கிரனும் இருப்பதால் சற்று கூடுதல் கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் செயல்படுவது நல்லது. தசாபுத்திகள் வலுவாக இருப்பின் பெரிய அளவில் சிக்கல் இல்லை என்றால் பேச்சில் நிதானமாக செயல்பட வேண்டிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. மாணவர்களின் கல்வியில் சிரமம் இல்லாமல் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். விவசாயம் சார்ந்த பணிகளில் விளைச்சலும் எதிர்பார்க்கக்கூடிய வருமானமும் நிறைவாக அமைவதற்கான யோகம் உண்டு. மன திருப்தி பெறக்கூடிய வகையில் பல்வேறு வகையான பணிகள் சிறப்பாக அமைவதற்கான சாத்தியக்கூறுகள் வலுவாக கிடைக்கிறது. பெண்மணிகளின் நலனை பேணி காக்கக்கூடிய சுக்கிரன் உச்சம் பெறுவதும் குரு வக்ர நிவர்த்தி பெறுவதும் பெண்மணிகளுக்கு எதிர்பார்ப்பதை காட்டிலும் சிம்மராசிக்கார பெண்மணிகளுடைய வாழ்வில் மிக சிறப்பான மகிழ்ச்சி, குடும்பம், தொழில், உத்தியோகம் என அனைத்து விதமான பணிகளிலும் குதூகலத்தையும் கொண்டாட்டத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் சிம்மராசிக்கார பெண்மணிகளுக்கு அமையும். சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். மேலும் இந்த வேலையை சிம்மராசிக்காரர்கள் சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக சிம்மராசிக்காரர்கள் வாரத்தில் செவ்வாய்க்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள முருகப்பெருமாள் ஆலயம் சென்று தரிசித்து வாருங்கள். தங்களுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் அனைத்தும் விலகி தை பிறந்தால் வழிபிறக்கும் என்று சொல்லக்கூடிய வகையில் மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகளும் வருமானமும் முன்னேற்றமும் நிறைவாக உங்களை தேடி வரும் சிம்மராசிக்காரர்களுக்கு